ஓகே, சிஎஸ்கே வர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச் முடிஞ்சிருச்சு. எதிர்பார்த்தது தான். ஆனால் போன மேட்சுக்கு இந்த மேட்ச் எவ்வளவோ பரவாயில்ல. சிஎஸ்கே தோற்றுருந்தாலும் சிஎஸ்கேவுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் என்ன நடந்ததுன்னு விலாவரியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். யூடியூப் நீங்கள் எவ்வளோ வியூஸ் கம்மியாக கொடுத்தாலும் சரி. ஓகே, இந்த மேட்ச்சில் பிபிகேஎஸ் தான் டாஸ் ஜெயித்தாங்க. திரும்பவும் ருத்ராஜ் கெய்க்வாட் டாஸை தோத்துட்டாருங்க. என்ன நடக்குதுன்னு தான் தெரியல. ஏன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு யாராவது சூனியங்கனே வச்சுருக்காங்களான்னு தெரியல. டாஸுக்கும் நமக்கும் இளம் பொருத்தமாக தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்த மேட்சாவது அது மாறுதான்னு. பஞ்சாப் பவுலிங்கை தான் தேர்வு செஞ்சாங்க. சிஎஸ்கே தான் முதல்ல பேட்டிங் ஆடுனுச்சு. ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேரும் கலக்குவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அது நடக்கலை. சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ஏர்லியாகவே அவுட் ஆகிட்டார். 7 ரன் தான் அடிச்சிருந்தார் 7 பாலுக்கு. அதுவும் ஒரு வகையில் நல்லதாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் மாத்திரை வந்தார். மாத்திரையை பவர் பிளேவை நல்லாவே யூஸ் பண்ணார். ருத்ராஜ் கெய்க்வாட் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடினாருங்கிறத விட அவருக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. அந்தளவுக்கு மாத்திரையை டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தார். பவர் பிளேவை நல்லாவே ஃபினிஷ் பண்ணாங்க. 57க்கு 1ன்னு கிட்டத்தட்ட 10 ரன்ஸ் பர் ஓவர் ஆடி இருந்தாங்க. இதுக்கப்புறம் எப்படி போய் ஃபினிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்கே தான் செகல் வந்தார். செகலை ருத்ராஜ் கெய்க்வாடும் சரி ஆயுஷ் மாத்திரையும் சரி 2 பேருமே அட்டாக் பண்ண நினைக்கல. சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் ஃபேஸர் வந்ததும் ஆயுஷ் மாத்திரை அட்டாக் பண்ணி ஆடினார். நல்லாவே பிளானிங் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ருத்ராஜ் கெய்க்வாட் விக்கெட்டை செகல் எடுக்கிற வரைக்கும். ருத்ராஜ் கெய்க்வாட் 28 ரன் 22 பாலில். அது ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 127 தான். என்னை பொறுத்தளவுக்கு அது ஓகே தான். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அப்படி. மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே அது தெரியும். ஏன்னா ஆயுஷ் மாத்திரை அந்த சைடு செம்ம பேட்டிங் ஆடிட்டு இருந்தார். அவருக்கு சிங்கிள் எடுத்து கொடுக்குறதும் ரொட்டேஷன் பண்ணுறதும் தான் ருத்ராஜ் கெய்க்வாடோட வேலையாகவே இருந்துச்சு. அதனால் ருத்ராஜால் அட்டாக்கிங்க்கு போக முடியல. அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரையும் அவுட் ஆகிட்டார். ஆயுஷ் மாத்திரை செம்ம இன்னிங்ஸ் இன்றைக்கி. 73 ரன் 42 பாலில் 170 ஸ்ட்ரைக் ரேட்டில். அவரோட 2வது 50 ஐபிஎல்லில். சிஎஸ்கேவோட ஸ்கோர் 200 மேலே போனதுக்கு காரணமே ஆயுஷ் மாத்திரையோட இன்னிங்ஸ் தான். அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா ஒன்றுமே பண்ணலை. ஒரு ரன் தான் அடித்தார் 3 பாலில். ஒரு ரிவ்யூவை தான் வேஸ்ட்டு பண்ணினார், அதுவும் வைடுக்காக. கார்த்திக் சர்மா ரிவ்யூவில் கொஞ்சம் அவசரப்படுறாருன்னு தோணுது. ஏன்னா போன மேட்ச்லேயுமே அவரால் தான் 2 ரிவ்யூவுமே லூஸ் பண்ணியிருப்போம். அவரோட எல்பிடபிள்யூக்கும் ரிவ்யூ போனார். சஃப்ராஸ் கானோட எல்பிடபிள்யூக்கும் ரிவ்யூ போக சொன்னார். அதனால் அந்த மேட்ச்லேயும் சரி இந்த மேட்ச்லேயும் சரி வைடுக்கும் விக்கெட்டுக்கும் பின்னாடி ரிவ்யூ தேவைப்படுற மாதிரி வரலை. இப்படி வந்திருந்தால் அது இஷ்யூ ஆகியிருந்திருக்கும். கார்த்திக் சர்மா கொஞ்சம் ரிவ்யூவில் அவசரப்படுறாரு. மேனேஜ்மெண்ட் அவர்கிட்ட அதை கொஞ்சம் கிளியர் பண்ணணும். 19 வயசு ஆகுது, கொஞ்சம் அவசரப்படுறாரு. பார்ப்போம் பின்னாடி என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்து சஃப்ராஸ் கானும் தூபேவும் தான் அந்த மிடில் ஓவரை ஃபேஸ் பண்ணினாங்க. தூபே ஓரளவு பொறுமையாகவே ஆடினார். சிங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தார். சஃப்ராஸ் கான் செம்ம பேட்டிங்க. எல்லா பாலையுமே அட்டாக் பண்ண போனார். கரெக்டாக அந்த பின்னாடி ஆடி ரன் ஸ்கோர் பண்ண பார்த்தாரு, அதாவது கீப்பருக்கு பின்னாடி. சஃப்ராஸ் கான் ஐபிஎல்லையே 600 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதில் ஒரு 400 ரன் கீப்பருக்கு பின்னாடி தான் அடிச்சிருப்பார். அதே தான் இந்த மேட்ச்லேயும் பண்ணினார். ஆனால் அது நமக்கு ரன்னு கொடுத்துச்சு. இந்த மேட்ச்சில் 12 பாலில் 32 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தூபே டெத் ஓவரில் நல்லாவே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. கொஞ்சம் ஸ்லோவாக ஆடி அதுக்கப்புறம் டெத் ஓவரில் நல்லாவே ஃபினிஷ் பண்ணார். 45 ரன் 27 பந்தில் அவுட் ஆகலை. கடைசி வரைக்கும் நின்று ஆடினார். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஆனதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு செகல் வருவார்னு எதிர்பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சேர் அங்கே நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார். செகலுக்கு 3 ஓவருக்கு அப்புறம் ஓவர் கொடுக்கல. ஏன்னா சிவன் துபே நல்லாவே ஸ்பின் ஆடுவாருங்கிறதுனால. பிரசாந்த் வீர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாருன்னு தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு மேட்சுங்கிறதுனால என்னன்னு தெரியல, கொஞ்சம் பேட்லேயே அவருக்கு படலை. 6 ரன் தான் 7 பாலில் அடிச்சிருந்தார். ஓவராலாக பார்க்கும்போது பரவாயில்லன்னு தாங்க தோணுது. 209 ரன்னுங்கிறது நல்ல ஸ்கோர் தான் என்னை பொறுத்தளவுக்கு. பிபிகேஎஸ் பவுலிங் எப்படி இருந்துச்சுன்னா ஓரளவு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆயுஷ் மாத்திரை அட்டாக் பண்ணி ஆடிட்டு இருக்கும் போதெல்லாம் வைசாக் விஜய்குமார் வைல்ட் லைன்லேயும் ஸ்லோயர் ஒன்றும் போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். மாத்திரை விக்கெட் அவர் தான் எடுத்தார், அதுவும் வைல்ட் லைனில் போட்டு தான். செகலோட 3 ஓவர் நல்ல குரூஷியலாகவே இருந்துச்சு. அவர் ஓவர்னால தான் இன்றைக்கி சிஎஸ்கேக்கு 15 to 20 ரன் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணமே. இல்லைன்னா ஒரு 230 வரைக்கும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைசாக் விஜய்குமார் 2 விக்கெட்டும் செகல் 1 விக்கெட்டும் மார்க் எவன்சன் 1 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. அடுத்து பிபிகேஎஸ் பேட்டிங் ஆடினாங்க. பவர் பிளேயில் பியான்சாரியா நல்லாவே ஆடினார். நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் சொதப்புனாங்க. முதல் 4 ஓவர் பிபிகேஎஸ் தான் டாமினேட் பண்ணினாங்க. பியான்சாரியா 4-6ன்னு பொழந்து கட்டினார். நல்ல வேளை ஹென்ரி அவர் விக்கெட்டை எடுத்துட்டார். இல்லைன்னா இந்த மேட்ச் இன்னும் சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கும். ரொம்ப கேவலமாக தோற்றுருப்போம்.
அந்தளவுக்கு ஆடினார். 39 ரன் 11 பாலில். பவர் பிளேயில் கடைசி 2 ஓவர் கம்பேக் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு 4 ஓவரை பார்க்கும்போது பிரட்சிம்ரன் சிங் கொஞ்சம் பவர் பிளேயில் கஷ்டப்பட்டார். பவர் பிளே முடிவில் பிபிகேஎஸ் 68 ரன் ஒரு விக்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் சிஎஸ்கே கையில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பிபிகேஎஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஒரு விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் வர பிளேயர் இருக்கிற பிளேயரோட பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்த மேட்சை கொஞ்சம் ஈஸியாகவே கொண்டுட்டு போயிட்டாங்க. தொடர்ந்து 2-3 விக்கெட் எடுத்து சிஎஸ்கேவால் ப்ரெஷர் போட முடியல. மிடில் ஓவரில் ராகுல் சஹரையும் நூர் அகமதையும் சிஎஸ்கே பயன்படுத்தினாங்க. 2 பேருமே எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தாங்க, அதே மாதிரி விக்கெட்லெஸ்ஸாகவும் இருந்துட்டாங்க. பிபிகேஎஸில் எல்லாருமே நல்லாவே பேட்டிங் ஆடினாங்க. பிரட்சிம்ரன் சிங் 43 ரன் 34 பாலில். கான்லே 36 ரன், ஐயர் 50 அடிச்சிருந்தார். ஐயர் பேட்டிங் ஆடும்போதெல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்ச், இதெல்லாம் ஒரு பிச்சாங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டாக ஆடிட்டு போயிட்டார். ஓகே, இந்த மேட்ச் சிஎஸ்கே கேவலமாக தோக்கலினாலும் ஓரளவு ஃபைட் பண்ணியாக தோற்றுருந்துருக்கலாம். சிஎஸ்கேவுக்காக ஹென்றி 2 விக்கெட்டும், கம்போஜ் இந்த மேட்ச்லேயே 2 விக்கெட் எடுத்திருந்தார். கலீல் அகமது விக்கெட் எடுக்கலைனாலும் இந்த மேட்ச்சில் ஓரளவு நல்லா போட்டார் கலீல் அகமது. நூர் அகமதும் ராகுல் சஹரும் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போயிருந்திருக்கும். ஒருவேளை நம்மளும் ஜெயிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. இம்பேக்ட் பிளேயரில் எனக்கு சிஎஸ்கே கொஞ்சம் தப்பு பண்ண மாதிரி தோணுச்சு. ஏற்கனவே நூர் அகமதுங்கிற லெக் ஸ்பின்னர் வச்சுருக்கும் போது ராகுல் சஹருக்கு போயிருந்திருக்க வேணாம். ஃபாஸ்ட் பவுலிங்கில் தான் பஞ்சாப் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. குர்ஜப்தீப் சிங்க்கு போயிருந்திருக்கலாம். இல்லை, எனக்கு ஸ்பின்னரில் 6 to 7 ஓவர் வேணும்னு நினச்சிருந்தாங்கன்னா பிரசாந்த் வீருக்கு ஒரு 2-3 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். குர்ஜப்தீப் சிங் இம்பேக்ட் பிளேயராக வந்திருந்தாருன்னா ஓரளவு பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். டெத் ஓவரில் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். முன்னாடியே அனுஷுல் கம்போஜுக்கெலாம் ஓவர் கொடுத்து கொஞ்சம் விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, நடந்துருச்சு. அடுத்த மேட்சை பார்ப்போம். 5ஆம் தேதி பரம எதிரி ஆர்சிபியோட. அதுக்குள்ளே பிரேவிஸ் வந்துடுவார். பிரேவிஸ் ஆல்ரெடி ஃபிட் ஆகிட்டார். இந்த மேட்ச்சில் ஆடல, இருந்தாலும் அவர் ஃபிட் ஆகிட்டார். பார்ப்போம். ஓகே, சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் என்னென்ன தப்பு பண்ணினாங்கங்கிறதையும், சிஎஸ்கே இந்த சேஞ்செலாம் பண்ணினா நல்லாயிருக்குங்கிறது உங்களுக்கு தோணும்ல, அதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. அப்படி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.